வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருமக்களே, உங்களிடத்தில் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியை வெற்றி வேட்பாளர் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்குகளை சேகரிக்க உங்களை தேடி இங்கே வந்திருக்கும் அருமையக்கா மாநில செயற்குழு உறுப்பினர் அருமை சகோதரி நமிதா அவர்களை வருக வருகவென வரவேற்கின்றோம். தற்போது உங்கள் முன்னால் தாமரை சின்னத்துக்கு வாக்குகள் சேகரித்து மக்களிடம் பேச அன்பு அக்கா அவர்களை வரவேற்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுக்கும் ஊர் பெரியவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இங்கு அதிகமான சகோதரிகள் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக நான் போட்டியிடுகின்றேன். உங்களிடம் நான் வாக்கு சேகரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். என்னை பற்றின ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த பெண். எந்த அரசியல் பின்புலமும் எனக்கு கிடையாது. உழைப்பின் மூலமாகவே இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கின்றேன். அதனால்தான் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிச்சயமாக நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்ற வேட்பாளர் எல்லாம் வெளியூர், நான் தான் இந்த ஊருக்கார பொண்ணு. அவங்க ஜெயிச்சதும் வெளியில் போயிடுவாங்க. நான் இங்கே தான் இருக்கேன், இந்த ஊரில் தான் இருப்பேன். உங்களோட பிரச்சனைகளை எப்போ வேணால் எங்கிட்ட சொல்லலாம். என்னை வீட்டில் பார்க்கலாம், சட்டமன்ற அலுவலகத்தில் பார்க்கலாம். இங்கே மக்களுக்கு அடிப்படையான தேவைகளை கூட சட்டமன்ற உறுப்பினர் இது வரைக்கும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறார். எங்கே போனாலும் சாலைகள் பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா இருக்குது. அந்த மாதிரி மோசமாக இருக்குது. அறந்தாங்கியில் பஸ் ஸ்டாண்டு நான் எப்போ பிறந்ததுலேருந்து எப்படி பார்க்குறேனோ அதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. அதே நாற்றம் முடித்த பஸ் ஸ்டாண்டு. ஒரு எவ்வளோ லட்சக்கணக்கான பேர் பயன்படுத்தக்கூடிய அந்த பஸ் ஸ்டாண்டில் போய் 2 நிமிஷம் நிற்க முடியல. அவ்வளோ நாற்றம் எடுக்குது. நம்மளால் நிற்க முடியல. அந்த அளவுக்கு தான் 40 வருஷமாக அதே மாதிரி தான் இருக்குது. அப்படி ஒரு மோசமான நிலை இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் எந்த மக்களோட அடிப்படை தேவைகளை கூட நிறைவேற்றாத ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருக்கிறாரு. அதனால் மக்கள் இந்த முறை இதெல்லாம் யோசித்து அறந்தாங்கிக்கு வளர்ச்சி வேண்டும், மாற்று வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. அதே மாதிரி நம்ம திமுக ஆட்சியை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகத்தில் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. போதை, கஞ்சா, கொலை, கொள்ளை, இப்படி ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. இந்த ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதல்வர் ஆக்கணும். இதுதான் நம்மளுடைய நோக்கம். அதற்கு நீங்கள் இங்கிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். நீங்கள் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அனுப்பும் போது நிச்சயமாக உங்களுக்கு மக்களுக்கான தேவைகளை நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். அந்த வாக்குறுதியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எல்லாம் எனக்கு வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. 23ஆம் தேதி காலையில் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்கள் தேட வேண்டாம், முதல் பட்டனில் தாமரை சின்னம் இருக்கும். அதனால் தாமரைக்கு வாக்களித்து, நீங்களாம் பெண்கள் நிறைய இருக்கீங்க. ஒரு பெண் சட்டமன்ற வேட்பாளராக இந்த தொகுதிக்கு முதல் முறையாக நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். அதனால் பெண்கள் நீங்களோட சப்போர்ட்லாம் கொடுத்து என்னை ஜெயிக்க வைக்க வேண்டும். மீண்டும் நான் உங்களை சந்திக்கும் போது அது ஒரு வெற்றி விழாவாகத்தான் இருக்க வேண்டும். அறந்தாங்கியில் ஒரு வாரிசு அரசியல் நடக்கிறது. அந்த வாரிசு அரசியலை வீட்டுக்கு அனுப்பிட்டு அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் தாமரையை மலரச் செய்ய வேண்டும். நீங்கள் அனைவரும் எனக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். எனக்காக இங்கு வாக்கு சேகரிக்க வந்திருக்கக்கூடிய திரைப்பட நடிகரையும் மாநில செயற்குழு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினருமான அன்பு சகோதரி நமிதா அவர்கள் இப்போது உங்களிடையே எனக்காக வாக்கு சேகரித்து பேசுவார்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? மாலை வணக்கம்.
அக்கா, தங்கச்சி, பாட்டி எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பாரதிய கட்சி, நம்ம பாஜக, நம்ம பாரதிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், நம்ம ஐயா எடப்பாடி அவர்கள், நம்ம தலைவர் நைனா நாகேந்தர் அவர்கள் மற்றும் உங்க எல்லாருக்கும் ஃபேவரட் நம்ம தமிழ் சிங்கம் அண்ணாமலை அவர்கள், அவங்க எல்லாமே பத்தி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லபடி தெரியும். நம்ம எல்லாமே உங்க முன்னேற்றம்காக, உங்க குடும்பத்தோட சந்தோஷம்காக, உங்க வாழ்க்கையில முன்னேற்றம்காக ஏற்கனவே நம்ம எல்லாமே பாஜக கட்சி நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. பாஜக கட்சி நம் பெண் குழந்தைக்காக செல்வ மகள சேமிப்பு திட்டம் கூட கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் தெருவோரம் வியாபாரிகளுக்கு 10,000 ரூபாய் கூட கடன் கொடுக்கறாங்க. உங்க பாதுகாப்புக்காக, பெண்களோட பாதுகாப்புக்காக, உங்க வசதிக்காக இப்ப கூட பாத்ரூம் கட்டி கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி இன்னொரு நிறைய வசதி உங்களுக்கு வாழ்க்கையில வேணும்னா, உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும்னா, நீங்க நம்ம ஆக்கா, நம்ம வெற்றி வேட்பாளர் கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு போட்டே ஆகணும். நம்ம வெற்றி வேட்பாளர் கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் இங்கேதான் பிறந்தவர், வளர்ந்தவர். கல்யாணத்து கூட இங்கேதான் பண்ணியாச்சு, தெரியுமா உங்களுக்கு? நம்ம வெற்றி வேட்பாளர் நம்ம வெற்றி வேட்பாளர் கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ரொம்ப ஹெல்பிங்கா நேச்சர் இருக்கு. எல்லாருக்கும் நல்லா ஹெல்ப் செய்வாரு. கொரோனா காலகட்டத்துல மக்களுக்கு ஃபேஸ் மாஸ்க், சாப்பாடு, ஆக்சிஜன் டேங்க் இது மாதிரி யார் யாருக்கு என்ன வேணும் வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த கிராமத்துல நம்ம ஆக்காக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையில இன்னும் நிம்மதி வேணும்னா நம்ம ஆக்கா கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நீங்க ஓட் போட்டே ஆகணும். அவங்க உங்களுக்காக 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, 30 வருஷம் இல்ல, 40 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்க நீங்க திமுக ஆட்சிக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க உங்களுக்கு டாஸ்மாக் மேல டாஸ்மாக் ஓபன் பண்ணி போதை தண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி கட்சிக்கு நீங்க ஓட் போட போறீங்களா? அக்கா சொல்லுங்க, ஓட் போட போறீங்களா இந்த மாதிரி கட்சிக்கு? வாட்டர் தண்ணி வேணுமா இல்லைன்னா போதை தண்ணி வேணும்? என்ன வேணும்? நீங்க உங்க குடும்பத்தோட முன்னேற்றம், அவங்களோட சந்தோஷம் ஒரு அம்மா ஒரு தாய் கையில தான் இருக்கும். நீங்க தான் இதை முடிவு எடுத்துக்கணும். நம்ம எடப்பாடி ஐயா எல்லாமே பெண்களுக்காக 25,000 ரூபாய் மானியம் கொடுக்க போறாங்க, 2 வீலர் பைக்காக. அதுக்கப்புறம் நீங்க காரணமா 2 வீலர் பைக் வாங்கி வேலை செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கூட கொடுக்க போறாங்க. யாரு? நம்ம எடப்பாடி ஐயா. அதுக்கப்புறம் எல்லாமே ஆண்களுக்கு ஃப்ரீ பஸ் டிக்கெட் கொடுக்க போறாங்க. அது கூட உங்களுக்கு வசதி இருக்கு. நீங்க அந்த ஒரு நாள் உங்களுக்கு அந்த காசு உங்க கையில தர, அது பார்த்து நீங்க முடிவு எடுத்துக்கூடாது. ஏன்னா அது ஒரு நாள் சுகம், அதுக்கப்புறம் 5 வருஷம் கஷ்டம். புரிஞ்சுதா? ஓகே, வேணும்னா அந்த காசு எடுத்துக்கோங்க. ஆனா அதுக்கப்புறம் போய் தாமரைக்கு ஓட் போடுங்க. சரியா? நான் மறுபடி சொல்றேன். ஒரு நாள் காசு எடுத்து அடுத்த 5 வருஷம் ரொம்ப கஷ்டம். நம்ம 5 வருஷம் முன்னாடி ஒரு வேலை தப்பு பண்ணியாச்சுன்னா அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகே, அப்புறம் பண்ணுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில நிம்மதியா சின்னம் தாமரை, சந்தோஷம் சின்னம் தமிழ்நாட்டுல தாமரை மலரும், தமிழ்நாடு வளரும். ஜெய் ஹிந்த். பாஜக மாநில செயற்குழு உறுப்பினரும் திரைப்பட நடிகையுமான
நமிதா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். மறந்து விடாதீர்கள். தாமரை சின்னத்திற்கு வாக்கினை கேட்டு திரைப்பட நடிகையும் மாநில செயற்குழு உறுப்பினருமான நமிதா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். மறந்து விடாதீர்கள் வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 தாமரை. தாமரை சின்னத்திற்கு வாக்கினை கேட்டு திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களின் தாமரை சின்னத்திற்கு வாக்கினை கேட்டு திரைப்பட நடிகையும் நட்சத்திர பேச்சாளரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான திருமதி நமிதா அவர்கள் இதோ உங்களிடையே தாமரை சின்னத்திற்கு வாக்கினை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். மறந்து விடாதீர்கள் வாக்காளர் பெருமக்களே, எதிர்வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 தாமரை. தாமரை சின்னத்தின் உங்களுக்கு பொன்னான வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டு திரைப்பட நடிகையும் நட்சத்திர பேச்சாளருமான திருமதி நமிதா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். ஒரு நாள் காசு தரேன், ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் சுகம். அடுத்த 5 வருஷம் ரொம்ப கஷ்டம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நம்ம எல்லாமே மறுபடியும் வாழ்க்கையில நிம்மதி வேணும்னா, வசதி வேணும்னா யாருக்கு ஓட்டு போட போறீங்க பாட்டி? தாமரை சின்னம் தாமரை, மறந்துடாதீங்க. சரியா? இதுதான் தாமரை ஃபர்ஸ்ட் பட்டன். கூட்டணி தாமரை சின்னம் தான் இருக்கும், ஃபர்ஸ்ட்ல இருக்கும் பட்டன். சரியா? நன்றி. ரெட்டல இருக்காது, தாமரை தான். சரியா? அறந்தாங்கில ரயில்வேல தான் இருக்கு. தெரியுமா அம்மா? நான் பாத்துக்கிறேன். ஓகே. நீங்க குடும்பத்தோட ஓட்டு போடுங்க. பக்கத்துல உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போட சொல்லி எல்லாருக்கும் சொல்லுங்க. 1 நம்பர் பட்டனு மறந்துடாதே. 1 நம்பர் பட்டனு. ஏடிஎம்கே இப்ப கூட்டணியில இருக்கிறோம், அதனால ஏடிஎம்கே சின்னம் இருக்காது. தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம் எல்லாரும். போயிட்டு வரோம். மறக்காம முதல் பட்டன் தாமரை சின்னத்துக்கு ஓட்டு போடுறது. சரியா? தாமரை சின்னத்தில் வாக்களிக்க மறந்து விடாதீர்கள். நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் அறந்தாங்கி தொகுதிக்கு போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்கினை கேட்டு நட்சத்திர பேச்சாளரும் மாநில செயற்குழு உறுப்பினரும் திரைப்பட நடிகையுமான அக்கா நமிதா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். மறந்து விடாதீர்கள் வாக்காளர் பெருமக்களே, எதிர்வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி வெற்றியின் சின்னமான தாமரை 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 சின்னத்தினை வாக்கினை கேட்டு மாநில செயற்குழு உறுப்பினரும் நட்சத்திர பேச்சாளரும் திரைப்பட நடிகையுமான நமிதா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். மறந்து விடாதீர்கள் வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 தாமரை. தாமரை சின்னத்தில் வாக்களித்து திருமதி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியினை தேடி தாருங்கள் தாருங்கள் என்று இருவரும் கூட்டு கேட்டுக் கொள்கின்றோம். அன்பான இப்பகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, இதோ உங்கள் முன் நம்மளுடைய அறந்தாங்கி தொகுதியின் வெற்றி வேட்பாளர் சகோதரி கவிதா ஸ்ரீகாந்த் அக்கா அவர்கள் உங்களுடன் சிறப்புரையாற்றுவார்கள். இங்கு வந்திருக்கக்கூடிய ஊர் பெரியவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு நான் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். உங்களிடம் எல்லாம் வாக்கு சேகரிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றேன். நீங்கள் எல்லாம் என்னை உங்கள் ஆதரவை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான மக்களின் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நிச்சயமாக இருப்பேன். இங்க திமுக ஆட்சியை இந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை நாம வீட்டுக்கு அனுப்பணும். ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு 2 வயது குழந்தை முதல் 70 வயது பாட்டி வரைக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி கஞ்சா ஆட்சி, போதை ஆட்சி, எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு, இப்படி ஒரு மோசமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த தேர்தலில் நாம இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிட்டு நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை மலர வைக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை
முதல்வராக ஆக்க வேண்டும். அதற்கான தேர்தல் தான் இது. அதற்காக நீங்கள் இங்கிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மேலே அனுப்பினால் மட்டும்தான் அவர் முதல்வராக முடியும். நீங்கள் என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த போது நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே இருந்த சட்டமன்ற உறுப்பினர் வருவாரு, வேடந்தாங்கல் பறவை போல இங்க வருவாரு, சீசனுக்கு வந்து ஓட்டு கேட்பாரு. சட்டமன்ற தேர்தல் வருமா அந்த டைம்ல மட்டும்தான் வருவாரு, வந்து ஓட்டு கேட்பாரு, ஜெயிப்பாரு, சென்னைக்கு பறந்து போயிடுவாரு, திரும்ப வரவே மாட்டாரு. இப்படி ஒரு எம்எல்ஏ தான் இங்க இருக்காரு. மக்களோட பிரச்சனைகள் எல்லாம் என்னன்னு கேட்கறது கிடையாது, எதையுமே செய்யறது கிடையாது. நான் அது மாதிரி இருக்க மாட்டேன். இந்த ஊர்ல தான் இருக்கேன், 40 வருஷமா இங்க தான் இருக்கேன். நான் வந்து என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் மக்கள் என்னை வீட்டில் வந்து சந்திக்கலாம், சட்டமன்ற அலுவலகத்தில் வந்து சந்திக்கலாம். உங்களோட பிரச்சனைகளை கேட்கறதுக்காக நான் எப்பவும் அங்கே அமர்ந்திருப்பேன். இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ பார்த்தாலும் பூட்டி தான் இருக்கும். அந்த சட்டமன்ற அலுவலகத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குப்பையாக நிறைஞ்சு கிடக்கும். இப்படி ஒரு அலுவலகம் தான் இருக்குது. ஆனால் நிச்சயமாக நான் ஜெயிச்சு வரும்போது அது மாதிரி இருக்க மாட்டேன். நிச்சயமாக அந்த அலுவலகத்தை எப்பொழுதும் திறந்து வைத்து நான் அங்கு அமர்ந்திருப்பேன் உங்களை குறைகளை கேட்பதற்காக. அதனால் நீங்கள் நம்பி எனக்கு ஓட்டு போடலாம். மக்களுடைய அடிப்படை தேவைகளான தண்ணீர் பிரச்சனை, ரோடு பிரச்சனை, தெருவிளக்கு எரியல, இந்த மாதிரி பிரச்சனைகளை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு, நீங்கள் எல்லாம் இங்கே நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க. நான் முதல் சட்டமன்ற பெண் வேட்பாளராக போட்டியிடுறேன் இந்த பகுதியில். அதனால் உங்களோட ஆதரவை எல்லாம் தெரிவித்து எனக்கு தாமரை சின்னத்திலே வாக்களித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் என்னை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி இங்கு ஒரு அரசியல், அதாவது வாரிசு அரசியல் இங்கே அறந்தாங்கில் நடந்துட்டு இருக்கு. அந்த வாரிசு அரசியலை நாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நாம் இந்த சட்டமன்ற தொகுதியை தாமரையை மலரச் செய்ய வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை வணங்கி கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. 23ஆம் தேதி காலையில் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று முதல் பட்டன் நம்பர் 1 முதல் பட்டன்ல தாமரை சின்னம் இருக்கும். நீங்க தேட வேணாம், கூட்டணியில் இருக்கிறதுனால ரெட்டலை இருக்காது, தாமரை சின்னம் தான் இருக்கும். அதனால தாமரைக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு உங்களிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களை நம்பி தான் இங்கேருந்து போறேன். நீங்களாம் ஓட்டு போடுவீங்களா? போடுவீங்களா? அறந்தாங்கிக்கு ஒரு மாற்றம் வேண்டுமா? அறந்தாங்கிக்கு வளர்ச்சி வேணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? தாமரைக்கு ஓட்டு பண்ணணும். உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. நன்றி. தற்போது எனக்காக வாக்கு சேகரிக்கிறதுக்காக திரைப்பட நடிகையுமான பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினருமான அன்பு சகோதரி நமிதா அவர்கள் இங்கு வந்திருக்கிறாங்க. உங்களிடையே அவர்கள் இப்போது எனக்காக வாக்கு சேகரித்து பேசுவார்கள். நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? உங்களுக்காக தான் இங்க வந்தேன். ஆக்கா உங்களுக்காக இங்க வந்தேன், நான் உங்களுக்காக இங்க வந்தேன். உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கணும், அதுக்காக இங்க எல்லாமே இருக்காங்க. உங்க வசதிக்காக, உங்க நிம்மதிக்காக. நம்ம எல்லாமே, நம்ம பாஜக கட்சி, நம்ம கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களாக்கா எல்லாமே உங்க வாழ்க்கையில உங்க முன்னேற்றம்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம வெற்றி வேட்பாளர் கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் இங்கேதான் பிறந்தவர், இங்கேதான் வளர்ந்தவர், கல்யாணத்து கூட இங்கேதான் பண்ணியாச்சு, இந்த ஊர்ல தான். நம்ம வெற்றி வேட்பாளர் கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ரொம்பவா ஹெல்பிங் நேச்சர் இருக்கு. உங்களுக்கு எப்பவுமே ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அவங்க வீட்டுக்கு போகலாம், இல்லைன்னா ஆஃபீஸ் போய் அவங்களுக்கு கேட்டிக்கலாம். கொரோனா காலகட்டத்துல கூட மக்களுக்கு ஃபேஸ் மாஸ்க், சாப்பாடு, ஆக்சிஜன் டேங்க் இது மாதிரி யார் யாருக்கு என்ன வேணும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த கிராமத்துல நம்ம அக்காக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு ஏற்கனவே. உங்களுக்கு வாழ்க்கையில உங்களுக்கு நிம்மதி வேணும்னா நம்ம அக்கா கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நீங்க ஓட் போட்டே ஆகணும். அவங்க 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் இல்ல, 30 வருஷம் இல்ல, 40 வருஷம் உங்களுக்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அக்காக்கு நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணியே ஆகணும். நீங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க திமுக ஆட்சிக்கு, இல்லையா அக்கா? குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க
டாஸ்மாக் மேல டாஸ்மாக் ஓபன் பண்ணி உங்களுக்கு போதை தண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? நம்ம எல்லாமே வாழ்க்கையில டார்ச்சரே ஆகும் இல்லையா? அதான் அது டார்ச்சரே ஆகும். அது நம்மளுக்கு வேணாம். உங்களுக்கு ஒரு நாள் காசு தர, அந்த காசு பார்த்து நம்ம ரொம்ப சந்தோஷம், ஒரு நாள் சுகம், அதுக்கப்புறம் 5 வருஷம் கஷ்டம். அதுக்காக நான் மறுபடி சொல்றேன், உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நிம்மதி வேணும், முன்னேற்றம் வேணும். நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? தாமரைக்கு. உங்க சின்னம் வாழ்க்கையில நிம்மதி சின்னம். சொல்லுங்க அக்கா, யாருக்கு ஓட்டு போட போறீங்க? அதான். நன்றி நன்றி, மிக்க மிக்க நன்றி. நிச்சயமாக இந்த மக்களின் கோரிக்கையான இந்த பகுதியில பஸ் வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. நான் சட்டமன்ற உறுப்பினராக ஜெயித்து வரும்போது இங்கு இந்த பகுதியிலே பேருந்து நிலையம் வருவதற்கான ஏற்பாடுகளை உடனடியாக செய்து கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதான் சொல்லிட்டேன், முதலே பேசிட்டேன். குடிநீர் கொடுக்கிறோம், சாலைகளை சரி பண்ணி கொடுக்கிறோம், எல்லாமே தெருவிளக்குகள் அமைத்து கொடுக்கிறோம்னா ஏற்கனவே சொல்லிட்டோம். மக்களின் அடிப்படை தேவைகள் அத்தனையும் சரி செய்து கொடுப்போம். நீங்க எல்லாம் முதல்ல ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க, அதனாலதான் இதெல்லாம் நான் நிறைவேற்றி கொடுக்க முடியும். நன்றி. ஆமா, ஜெயிச்சவர் எதுவும் செய்யல, நான் ஜெயிக்க போறவன், நான் அதனால ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் செய்யறேன். கண்டிப்பா செஞ்சு கொடுப்பேன். மறுபடி சேம் தப்பு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற ரிசல்ட் வேணும், அது எப்படி முடியும்? எப்பவுமே 5 வருஷத்துல மறுபடி அதே கட்சிக்கு நீங்க ஓட் போட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அப்புறம் உங்களுக்கு வேற வித்தியாசமான ரிசல்ட் வேணும், அது வராது. சரியா? வாட்டர் வேணும்னா யாருக்கு ஓட் போடணும்? தாமரைக்கு. சரியா? நன்றி. ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை 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 தாமரை. தாமரை சின்னத்திற்கு வாக்கினை கேட்டு மாநில செயற்குழு உறுப்பினரும் நட்சத்திர பேச்சாளரும் திரைப்பட நடிகையுமான அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் அத்தனை சகோதரர்களுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும், பொதுமக்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடுகின்றேன். உங்களிடத்தில் வாக்கு சேகரிப்பதற்காக இங்கு வந்திருக்கின்றேன். நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஆதரவை தெரிவித்து எனக்கு தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இந்த அறந்தாங்கிக்கு ஒரு வளர்ச்சி வேண்டும், மாற்ற வேண்டும் என்றால், நீங்க நினைத்தீர்கள் என்றால், நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. இங்க ஒரு திமுக ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை ஆட்சி, ஊழல் ஆட்சி, கஞ்சா ஆட்சி, கொலை கொள்ளை கற்பழிப்பு, இந்த மாதிரி ஒரு ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதல்வர் ஆக்கணும். அதற்கான தேர்தல் தான் இது. அதற்காக நீங்கள் இங்கிருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். நன்றி நன்றி. அதனால நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் போது நிச்சயமாக நான் உங்களுக்கு மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன். நான் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற உறுப்பினர் வருவார், ஓட்டு கேட்பார், வேடந்தாங்கல் பறவை போல் சீசனுக்கு மட்டும்தான் வருவார், அப்புறம் சென்னையில் போய் உட்காந்துக்குவார். அது போல் நான் இருக்க மாட்டேன். இதே தொகுதியில் நான் 40 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். உங்களோட குறைகளை எந்த நேரத்திலும் என்னை வீட்டில் சந்திக்கலாம், சட்டமன்ற அலுவலகத்தில் சந்திக்கலாம். என்னோட எளிமையான முறையில் தான் இருப்பேன். மக்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக எந்த நேரமும் என்னை நேரில் சந்திக்கலாம். நிச்சயமாக நான் ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன். மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன். இந்த பகுதியிலே சாலை வசதி,
குடிநீர் வசதி, தெருவிளக்குகள் எரியல, இது மாதிரி பிரச்சனைகள் தான் கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளையெல்லாம் நான் வரும்போது, சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய ஆதரவை எல்லாம் நீங்கள் தாமரை சின்னத்திலே செலுத்தி வருகின்ற 23ஆம் தேதி காலையில் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை, தாமரை, தாமரை. நீங்கள் எல்லாம் நீங்கள் தேட வேண்டாம் கூட்டணி, அதனால ரெட்டலை சின்னம் இருக்காது, தாமரை தான் இருக்கும். அதனால் முதல் பட்டனில் தாமரையில் வாக்களித்து, பெண்கள் நீங்கள் நிறைய இருக்கீங்க, நான் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக இந்த தொகுதியில் நிற்கிறேன். பெண்கள் உங்களோட ஆதரவை எல்லாம் தெரிவிக்கணும். அறந்தாங்கிக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், வளர்ச்சியை கொண்டு வரணும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. அறந்தாங்கியிலே ஒரு வாரிசு அரசியல் நடக்கிறது. அந்த வாரிசு அரசியலை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியிலே தாமரையை மலரச் செய்ய வேண்டும், மலரச் செய்ய வேண்டும் என்று உங்கள் பொற்பாதங்களை கேட்டு வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க கோரிக்கைகள் நிறைய கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் நிறைவேற்றுங்க. சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது நிச்சயமாக இதை ஃபைல் பண்ணி வச்சுக்கிறேன், கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கிறேன் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களை எல்லாம் நம்பி தான் நான் போனேன் இங்கேருந்து. நிச்சயமாக நீங்கள் எனக்கு ஓட்டு போடுவீங்கன்னு நம்புகிறேன். போடுவீங்களா? நம்பி போகலாமா உங்கள? இங்கே சோலார் பிளான்ட் இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, அது ஏதோ பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக வரும்போது தேர்ந்தெடுத்து சரி செய்து கொடுக்க முடியும். நிச்சயமா சரி செய்து அதான் ஏற்கனவே இங்கே பிஜேபி கேண்டிடேட் யாரும் இன்னும் ஜெயிக்கலை, சரியா? காங்கிரஸ் திமுக இப்படி தான் மாறி மாறி நின்றுட்டு இருக்காங்க. அதனால் முதல் முறையாக நான் பிஜேபியிலேருந்து இப்போ தான் வந்து சட்டமன்ற உறுப்பினருக்காக போட்டியிடுறேன். நீங்களை என் நம்பி ஓட்டு போடுங்க. நிச்சயமாக நீங்கள் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நேரத்திலே எனக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கக்கூடிய திரைப்பட நடிகையும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினருமான நட்சத்திர பேச்சாளருமான அன்பு சகோதரி நமிதா அவர்களே எனக்காக வாக்கு சேகரிக்க இங்கே வந்திருக்காங்க. அப்போ தற்போது உங்களிடையே அவங்க வந்து பேசுவாங்க. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? சோக்கியமா? எங்கே உங்களுக்காக தான் வந்தேன். உங்கள் வாழ்க்கையில் அமைதியாக நிம்மதியாக இருக்கணும், முன்னேற்றம் இருக்கணும், அதுக்காக தான் வந்தேன். அதுக்காக தான் நான் மறுபடி சொல்கிறேன். ஒரு நாள் உங்களுக்கு காசு தரேன், அந்த ஒரே ஒரு நாள் உங்கள் லைஃப்பில் உங்கள் வாழ்க்கையில் சுகம், அதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் எல்லாருக்கும் கஷ்டம். புரிஞ்சுதா? வேணும்னா அந்த காசு எடுத்துக்கோங்க, ஆனால் அப்புறம் போய் தாமரைக்கு ஓட் போடுங்க, சரியா? அதை அப்படி பண்ணிக்கோங்க. ஒரு அம்மா மனசுக்கு தான் தெரியும் கஷ்டம், ஒரு குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டம் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், ஒரு கட்சி உங்களுக்கு உங்கள் ஓட் போட்டதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். உங்கள் வாழ்க்கையில் சின்ன தினமும் தேவை இருக்கும், அந்த மாதிரி பொருள் கூட உங்களுக்கு தர மாட்டேன். அப்புறம் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஒரு அம்மாவுக்கு தெரியும். அதுக்காக தான் நீங்கள் எல்லாமே ஒரு அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும். உங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது, அது எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்ம எல்லாமே இங்கே இருக்காங்க. உங்கள் சேவைக்காக தான். நம்ம வெற்றி வேட்பாளர் கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் உங்களுக்காக இங்கே 10 வருஷம் இல்லை, 20 வருஷம் இல்லை, 30 இல்லை, 40 வருஷம் உங்களுக்காக இங்கே தான் இருக்காங்க. உங்களுக்காக தான் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த வாய்ப்பு நீங்கள் தரீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 5 வருஷம் நிம்மதியாக இருக்கும். அதுக்காக நம்ம வாழ்க்கையில் நிம்மதி சின்னம், முன்னேற்றம் சின்னம், வெற்றி சின்னம். அதுக்காக நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்களா? தாமரை. ஏன்னா தமிழ்நாட்டுல தாமரை மலரும், தமிழ்நாடு வளரும், சரியா? உங்கள சின்னம், என்னோட சின்னம், நம்ம எல்லாருக்கும் சின்னம் தாமரை. நன்றி, மிக்க மிக்க நன்றி. நான் கவிதா ஸ்ரீகாந்த்
சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்த பொண்ணு, எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது. உங்களையெல்லாம் நம்பி தான் இந்த தேர்தலில் நிற்கிறேன். நான் உழைப்பின் மூலமாகவே உயர்ந்து வந்திருக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா என்னோட உழைப்பு தான் காரணம். அதனால் நீங்கள் என்னை நம்பி வாக்களித்தீர்கள் என்றால் நான் ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உங்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன். அதனால் நம்பி என்னோட வாக்களிங்கள். தாமரை சின்னத்தில் நம்பர் 1 முதல் பட்டன் தாமரை சின்னம் இருக்கும். நல்லா அவசியம் 23ஆம் தேதி காலையில் நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. அதே மாதிரி இங்கே இந்த ஊழல் ஆட்சி நடக்குது, அந்த திமுக ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஆட்சி கட்டில் அமர்த்தி அவரை முதல்வராக்கணும். அதற்கான தேர்தல்லாம் நீது. அதற்காக நீங்கள் இங்கேருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்பணும். அப்போ அனுப்பும்போது தான் நான் ஜெயிச்சு இந்த அறந்தாங்கி மக்களுக்காக உங்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன். அறந்தாங்கிக்கு மாற்றம் வேண்டும், வளர்ச்சி வேண்டும் என்றால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. தற்போது திரைப்பட நடிகையும் மாநில செயற்குழு உறுப்பினருமான அன்பு சகோதரி நமிதா அவர்கள் எனக்காக வாக்கு சேகரிப்பார்கள். அம்மா வணக்கம்மா. நீங்கள் அம்மா 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 ஒரு நிமிஷம் அம்மா அம்மா ஒரு நிமிஷமா. நீங்க இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டு சட்டமன்ற வேட்பாளரை தேர்ந்தெடுத்தீங்களோ அவங்க செய்ய தவறிட்டாங்க, சரிங்களா? இப்ப பல வருடங்களுக்கு பிறகு பிஜேபியினுடைய ஒரு சட்டமன்ற வேட்பாளராக இந்த தொகுதியின் முதல் பெண் வேட்பாளராக நம்மளுடைய சகோதரி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்திருக்காங்க. இனிமே ஜெயிச்ச வேட்பாளர் இதுவரை எதுவுமே செய்யல. இந்த கோபம் ஆதங்கம் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டுக்கணும், நம்ம தவறிட்டோம். இந்த முறை அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி தாருங்கள். உங்களுடைய அடிப்படை தேவைகள் அனைத்தையும் அவர் கண்டிப்பாக செய்து தருவார். எல்லாருக்கும் வணக்கம். பாட்டி யாருக்கு போட் போட்டாச்சு நீங்க இதுக்கு முன்னாடி? திமுக. அப்புறம் அவங்க தப்பு பத்தி நீங்க நமக்கு எப்படி பதில் கேட்க முடியும்? அப்படி இல்லம்மா, நீங்க வாய்ப்பு தரல இன்னைக்கு வரைக்கும். நமக்கு பாஜக கட்சிக்கு நீங்க ஓட்டே போடல, நீங்க வாய்ப்பே தரல நம்ம யாருக்கு. அப்புறம் உங்களுக்கு என் கட்சி பத்தி எப்படி தெரியும்? உங்க வசதிக்காக உங்க முன்னேற்றம்காக தான் இந்த ஆக்கா இங்க 40 வருஷம் இருக்காங்க, உங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முதல் வாட்டி இவருக்கு இப்ப வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கு. நீங்க தான் அந்த ஓட் போட்டு இந்த வாய்ப்பு கொடுக்கணும். உங்களுக்கு வாழ்க்கையில தண்ணி நல்லா குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னா நீங்க பாஜக கட்சிக்கு தான் ஓட் போட்டே ஆகணும், வேற வழி இல்ல. ஏன்னா பாஜக கட்சி ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டுக்காக நம்ம மக்களுக்காக நிறைய வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற மக்கள் நமக்கு ஓட்டு தரமாட்டே, வாய்ப்பு தரமாட்டே. நம்ம கட்சி உங்களுக்காக வேற என்ன செய்ய முடியும் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த ஆக்கா நம்ம வெற்றி வேட்பாளர் கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு நீங்க ஓட் போட்டே ஆகணும். நீங்க தாமரைக்கு ஓட் போட்டே ஆகணும். வாழ்க்கையில முன்னேற்றமோட சின்னம் தாமரை, நிம்மதி சின்னம் தாமரை. தாமரை தாமரை தாமரை. நன்றி. திரைப்பட நடிகையும் நட்சத்திர பேச்சாளருமான சகோதரி நமிதா அவர்கள் இதோ வந்து கொண்டிருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி கட்சியின் அத்தனை நிர்வாகிகளுக்கும், ஊர் பெரியவர்களுக்கும், பொதுமக்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு என்டிஏ கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட நான் ஓட்டு கேட்டு வந்திருக்கேன், வாக்குகள் சேகரிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கேன். நீங்கள்லாம் எனக்கு ஆதரவு தரணும், ஓட்டு போடணும். ஏன்னா முதல் சட்டமன்ற பெண் வேட்பாளராக இந்த சட்டமன்றத்தில் முதலாக நான் போட்டியிடுகின்றேன். அதனால பெண்கள் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க. அதனால உங்களுடைய வாக்குகளை எல்லாம் தாமரை சின்னத்திலே தர வேண்டும்.
உங்களுக்கு அறந்தாங்கியில ஒரு மாற்றம் வேண்டும், வளர்ச்சி வேண்டும் என்றால் நீங்கள் ஓட்டுக்களை எல்லாம் தாமரை சின்னத்திற்கு தர வேண்டும். அறந்தாங்கில மாற்றம் வரணுமா? அறந்தாங்கில மாற்ற வேண்டுமா? வளர்ச்சி வேண்டும்னு நினைக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். நீங்கள் தாமரைக்கு வாக்களித்து என்னை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் போது நான் நிச்சயமாக உங்களுக்கு உங்கள் மக்களோட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பேன். இப்போ நான் மோடிஜியோட ஆசை பெற்ற வேட்பாளர். கூட்டணியில் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் மோடிஜியின் ஆட்சி பெற்ற ஒரு வேட்பாளராக இருக்கின்றேன். நான் ஜெயிச்சு வரப்போ மத்திய அரசின் திட்டங்களை எல்லாம் ஈஸியாக பெற்று நம்மளுடைய அறந்தாங்கி மக்களுக்கு வாங்கி கொடுக்க என்னால் முடியும். அதனால நீங்கள் தாமரை சின்னத்துக்கு ஆதரவு கொடுக்கணும். இப்போ திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதை ஆட்சி, ஊழல் ஆட்சி, கஞ்சா ஆட்சி நடக்குது. இந்த ஆட்சியை நம்ம வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையிலான ஆட்சியை மலர வைக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை முதல்வராக்க வேண்டும். அதற்கான தேர்தல் தான் இது. ஆக்குவீங்களா? நீங்கள் அவரை முதல்வர் ஆக்கணும்னா இங்கேருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்ப வேண்டும். அப்படி நீங்கள் சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து அனுப்பும் போது நிச்சயமாக உங்களுக்கு நான் என்ன ஒரு பிரச்சனை என்றாலும் முன்னின்று இந்த தொகுதியில தான் நான் இருக்கிறேன். பல வருஷமா 40 வருஷத்துக்கு மேலாக நான் இங்கே மக்களுக்காக சேவையில் இருக்கிறேன். கட்சியில் இருந்தாலும் கூட மக்கள் சேவையில் இருந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தை சார்ந்த பெண்ணா எனக்கு ஒரு வாய்ப்பு, உங்களுக்காக உழைக்கக்கூடிய வாய்ப்பை கட்சி தந்திருக்கு. அதனால நீங்க எல்லாரும் எனக்கு தாமரையில் வாக்களித்தால் மட்டும்தான் உங்களுக்காக நான் சேவையை தர முடியும். அதனால் நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்தை மலர வைக்க வேண்டும் இந்த தொகுதியிலே என்பதை கேட்டுக்கொள்கின்றேன். அறந்தாங்கியிலே ஒரு வாரிசு அரசியல் நடக்கிறது. அந்த வாரிசு அரசியலை நீங்கள் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அறந்தாங்கி தொகுதியிலே தாமரையை மலர செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் எல்லாம் 23ஆம் தேதி காலையில் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை. தாமரை தாமரைக்கு வாக்களிப்பீங்களா? உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு, உங்கள் ஓட்டு. இங்கே பஸ் வசதி இல்லை, ரோடு சரியில்லை, தண்ணி வரல, தெருவிளக்குகள்லாம் எரியலை. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள், மக்களின் அடிப்படை தேவைகளை எல்லாம் இங்கு நிறைவேற்ற அதாவது சட்டமன்ற உறுப்பினர் தான் தற்போது இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால் அதெல்லாம் யோசிக்கணும். நீங்கள் அறந்தாங்கியில் ஒரு மாற்றம் வேண்டும், வளர்ச்சி வேண்டும். இதெல்லாம் சரி பண்ணணும்னா நிச்சயமாக தாமரை வேட்பாளரை நீங்கள் ஜெயிக்க வைக்க முடிஞ்சா மட்டும்தான் இதெல்லாம் செய்ய முடியும். அறந்தாங்கியில ஒரு வாரிசு அரசியல் நடக்குது. அதை நீங்க வீட்டுக்கு அனுப்பணும். தாமரையை மலர செய்யணும். செய்வீங்களா? உங்களையெல்லாம் நம்பி தான் போறேன். பெண்கள் நீங்க இருக்கீங்க, உங்க சப்போர்ட்டை தாமரைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்ததாக எனக்காக வாக்கு சேகரிக்க வந்திருக்கக்கூடிய திரைப்பட நடிகையும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினருமாகிய அன்பு சகோதரி நமிதா அவர்கள் தற்போது எனக்காக வாக்குகள் சேகரிப்பார்கள். வணக்கம், எல்லாருக்கும் மாலை வணக்கம். நம்ம கட்சி பாஜகவோட சின்னம் தாமரை. அது ஃபர்ஸ்ட் பட்டன், முதல் பட்டன் உங்க ஓட்டிங் பூத்ல இருக்கும். அது மறந்துட்டாதீங்க. கண்டிப்பா அங்கதான் ஓட் பண்ணணும். ரெட்டையில இருக்காது, தாமரை மட்டும். மறந்துடாதீங்க, தாமரைக்கு ஓட் கொடுக்கணும். எல்லாமே எப்படி இருக்காங்க? சூப்பரா? ஏன் ரொம்ப அமைதியா இருக்கீங்க? சூப்பரா எப்படி இருக்கீங்க? சத்தமா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு வாழ்க்கையில என்ன கஷ்டம் இருக்காக்கா? விவசாய பத்தி. விவசாயத்துக்கு தண்ணி இருக்காது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது. அப்புறம் சோலார் பிளான்ட்ல ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்க எல்லாருக்கும் பஸ் நிப்பாட்ட மாட்டேன். சரி, எல்லாருக்கும் 5 வருஷத்துல எல்லா சிட்டிசன்ஸ்க்கு நம்ம கையில ஒரு வாய்ப்பு தர.
நம்ம எல்லாமே கவர்மெண்ட் ஒரே ஒரு வாய்ப்பு, அது பவர் உங்க கையில இருக்கும். 5 வருஷத்துல ஒரு வாட்டி தான் அந்த வாய்ப்பு தரும் உங்க எல்லாருக்கும். அந்த டைம்ல நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அந்த ஒரு நாள் உங்க கையில காசு தர அதை பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்புறம் நீங்க 5 வருஷம் ரொம்ப கஷ்டம், புரிஞ்சுதா? அந்த ஒரு நாள் ரொம்ப சுகம், 5 வருஷம் அதுக்கப்புறம் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம். சரியா? ஸோ நீங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும்னா, உங்களுக்கு நிம்மதி வேணும்னா இந்த மாதிரி பஸ் வேணும், குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும். சின்ன சின்ன நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஒன்றுமே டிமாண்ட் இல்லை, சின்ன சின்ன நம்ம எல்லாருக்கும் டிமாண்ட் இருக்கும். தேவைப்பட்ட மாதிரி அந்த வாட்டர் வேணும், அதெல்லாம் வேணும்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்? அதுக்காக தாமரை நம்ம கட்சிக்கு ஒரு ஓட்டு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. இந்த ஆக்கா உங்களுக்காக 10 இல்லை 30 இல்லை 40 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த அம்மாக்கு நீங்க ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுக்க பாருங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில எப்படி இருக்கு 5 வருஷம் நீங்க பாருங்க. சரியா? சோ தமிழ்நாட்டுல தாமரை மலரும், தமிழ்நாட்டு வளரும். புரிஞ்சுதா? ஆக்கா, தங்கச்சி, ஐயா, பாட்டி எல்லாம் யாருக்கு ஓட்டு போட போறீங்களா? தாமரை. நன்றி, மிக்க மிக்க நன்றி.